ரூபாய் பொங்கல் பரிசா, தேர்தல் பரிசா? ஸ்டாலின் அறிவித்த மடிக்கணினி திட்டம் மாணவர்களின் அறிவு பரிசா, தேர்தல் பரிசா? அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் உரிமை பரிசா, தேர்தல் பரிசா? மக்களுக்காக திட்டங்கள் அல்ல, தேர்தலுக்காகத்தான் அறிவிக்கிறார்கள். தேர்தல் முடிந்த பின் மக்களை ஸ்டாலின் மறந்து விடுவார். மக்கள் எச்சரிக்கையாக விழிப்புடன் இருக்க வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பொய் கணக்கு காட்டி திமுக அரசு ஊழல் செய்து முறைகேடு. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு. மதுரை தற்போது ஸ்டாலின் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவித்துள்ளார். ஆனால் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூறினார். தற்போது ஆட்சிக்கு வந்த பின்பு 3000 பொங்கல் பரிசு என்று அறிவிக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசு இல்லை. 2023, 2024 ஆண்டில் பொங்கல் பரிசு 1000 வழங்கினார்கள். 2025ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசு இல்லை. தற்போது 2026ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசு 3000 ரூபாய் அறிவிக்கிறார். இது பொங்கல் பரிசா அல்லது தேர்தல் பரிசா? கடந்த 4.5 ஆண்டுகளில் மடிக்கணினி திட்டம் வழங்கவில்லை. தற்போது மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இது மாணவர்கள் அறிவு பரிசாக அல்லது தேர்தல் பரிசாக என்று தெரியவில்லை. அரசு ஊழியர்களின் கோரிக்கையை கடந்த 4.5 ஆண்டு காலம் நிறைவேற்றாமல் தற்போது ஓட்டுக்காக பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெயரை மாற்றி தற்போது ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது அரசு ஊழியர்களின் உரிமை பரிசா அல்லது தேர்தல் பரிசா என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் தொடர்ந்து மத்திய அரசிடம் எடப்பாடியார் கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தற்போது 125 நாட்களாக மத்திய அரசுக்கு உயர்த்தியது. இது குறித்து சட்ட சரத்துக்களை எடப்பாடியார் எடுத்து கூறியும் ஸ்டாலின் ஏற்க மறுக்கிறார். அதேபோல 2025 ஏப்ரல் 1 முதல் தமிழ்நாட்டிற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஊதியத்தை மத்திய அரசு உயர்த்தி வழங்கி உள்ளது. இதையெல்லாம் எடப்பாடியார் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தார். இன்றைக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு மட்டும் 11 லட்சம் கோடி அளவில் தமிழகத்திற்கு நிதியை தந்துள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் என்று ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை கூறினார். ஆனால் இன்றைக்கு 50 நாட்கள் கூட முழுமையாக நடைபெறவில்லை. உழைப்பின் ஊதியத்தை கூட முறையாக கொடுக்கவில்லை. அந்த திட்டத்தில் பொய் கணக்கு காட்டி உழைப்பவரின் உழைப்பை சுரண்டி திமுக அரசு ஊழல் செய்துள்ளது. மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். அப்போது 100 வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். இது மக்களுக்கு பொங்கல் பரிசாக அமையும். தேர்தல் வரும்போதுதான் ஸ்டாலினுக்கு மக்கள் ஞாபகம் வரும். தேர்தல் முடிந்த பின்பு மக்களை பற்றி சிந்திக்க மறந்து விடுவார். திமுகவின் ஒரே அஜெண்டா உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதுதான். அதற்காகத்தான் தேர்தல் குழுவை அமைத்துள்ளார்கள். அந்த குழுவில் கனிமொழி தலைவராக உள்ளார். தமிழகத்தில் குடும்ப ஆட்சியை வாழ வைக்கத்தான் திமுக தேர்தல் அறிக்கையாக இருக்கும். ஆனால் எடப்பாடியார் தேர்தல் அறிக்கை மக்களை வாழ வைக்கும் வகையில் இருக்கும். எடப்பாடியார் யாரும் வழங்காத வகையில் பொங்கல் பரிசை உயர்த்தி 2500 ரூபாய் வழங்கினார். தற்போது 5 ஆண்டு கழித்து ஸ்டாலின் 500 ரூபாய் உயர்த்தி வழங்குவது ஒன்றும் சாதனை கிடையாது. இந்த பொங்கலில் தமிழகத்திற்கு எந்த விடிவு காலம் இல்லை. பொங்கல் கழித்துதான் தமிழகத்திற்கு விடிவு காலம். எடப்பாடியார் தலைமை நிச்சயம் பிறக்கும். திமுக வழங்கும் திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் அல்ல, தேர்தலுக்காகத்தான் திட்டங்களை வழங்குகிறார்கள். திமுக அறிவிப்பு என்பது ஏமாற்று வேலை. மக்கள் ஏமாறக்கூடாது. தமிழகத்தை தலையெழுத்தை மாற்றப்படும் சக்தியாக எடப்பாடியார் உள்ளார். திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது. எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என கூறினார். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தொடர்ச்சியாக மத்திய அரசு வளர்ச்சி வலியுறுத்தி வந்த நிலையிலே தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்தின் வாயிலாக 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையை ஏற்று ஏப்ரல் 1, 2025 முதல் தமிழ்நாட்டில் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை உயர்த்தியும் வழங்கியுள்ளது மத்திய அரசு. ஊதிய உயர்வு, அதிக நாட்களுக்கான ஊதியம், விவசாயம் உள்ளிட்ட முக்கிய பணிகளை இடையூறு செய்யாத வகையில் பணிகளை மேற்கொள்ளுதல் என கிராமப்புற ஊழியர்களுக்கு நேரடியாக நன்மை விளைவிக்கும் சரத்துகள் இச்சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு செய்தது என்ன? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என வாக்குறுதி சொன்னாங்களே, செஞ்சாங்களா?
100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக உங்கள் கிராமத்தில் நிறைவேற்றியதா? இல்லை. பல கிராமங்களில 50 நாட்களை கூட இந்த திட்டம் தாண்டவில்லை. உங்கள் உழைப்பின் ஊதியத்தையாவது முறையாக கொடுத்தார்களா என்றால் அதுவும் இல்லை. அதிலும் பொய் கணக்கு காட்டி உங்களுடைய உழைப்பை சுரண்டி திமுக அரசு ஊழல் செய்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தடுக்கின்ற வகையில நீங்கள் உழைத்து சம்பாதிக்கும் ஊதியம் எந்த பாதிப்பும் இன்றி உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய சட்டத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள நியமங்கள் தங்கள் கொள்கைக்கு வேட்டு வைத்துவிடும் என்ற பதட்டத்திலும் பயத்திலும் தான் உங்களை நோக்கி பல்வேறு பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறார் இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின், அவர் தலைமையிலான திமுகவினர். திரு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக மேற்கொள்ளும் இந்த விஷமத்தனமான பொய் பிரச்சாரங்களை, கோயபிள்ஸ் பிரச்சாரங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நாளை அமைய உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில் உறுதியாக கிடைக்கும் என்ற வாக்குறுதியை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதுதான் உங்களுக்கு உண்மையான பொங்கல் பரிசு. இதுதான் விவசாயிகளுக்கான, விவசாய தொழிலாளர்களுக்கான உண்மையான பொங்கல் பரிசு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்பு அதை ஊதியத்தையும் உயர்த்தி வழங்கக்கூடிய அந்த உத்தரவாதம் தான் உண்மையான பொங்கல் பரிசாக அமையும். ஆகவே மத்திய அரசால் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள 125 நாள் வேலை திட்டம் 2000